ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ 12க்கு வந்து பார்த்தீங்கன்னா கம்மிங் மார்ச் 5ஆம் தேதி வந்து இங்கிலீஷ் எக்ஸாம் வந்து நடக்க போகுது. அதாவது 11க்கு வந்து தமிழ் எக்ஸாம் முடிஞ்ச அடுத்த நாள் 12க்கு வந்து இங்கிலீஷ் எக்ஸாம் வந்து நமக்கு வந்து வச்சுருக்காங்க. ஆக்சுவலி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சுட்டே இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இங்கிலீஷ் தானே அப்படி சொல்லிட்டு வந்து அசால்ட்டாக விட்டுருவீங்க. பட் இங்கிலீஷில் நம்ம வந்து கிராமர் வந்து கண்டிப்பாக பார்த்தே வந்தாகணும். அதை நம்ம வந்து ஸ்கிப் பண்ணக்கூடாது. ஸோ அதனால நான் வந்து என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இப்போ வீடியோவில் காட்டுற பிடிஎஃப்பை நீங்கள் வந்து படித்தா மட்டும் போதும். கண்டிப்பாக இங்கிலீஷில் நீங்கள் வந்து ஒரு நல்ல மார்க் வந்து ஸ்கோர் பண்ணலாம். கிட்டத்தட்ட சென்டம் கூடியும் வந்து எடுக்கிறதுக்கு பாசிபிலிட்டி அதிகமாகவே இருக்குது. இப்போ நான் கொடுத்துருக்கிற மெட்டீரியல் டோட்டலியும் வந்து ஒரு 12 பேஜுக்கு வந்து இருக்கும். இதில் இருக்கிற கொஸ்டின்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து கான்ஃபிடண்ட்டாக தெரியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து பப்ளிக் எக்ஸாமில் வேறு லெவலாக வந்து மார்க் எடுத்துடலாம். அப்படி வந்து இந்த பிடிஎஃப்பில் வந்து என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸு, அப்புறம் வந்து இம்பார்ட்டன்ட் கிராமர் கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து இருக்குது. முக்கியமாக நமக்கு வந்து லெட்டர் ரைட்டிங்லாம் வந்து கேட்பாங்க. அதாவது இந்த ஒருத்தவங்களுக்கு வந்து லெட்டர் வந்து சென்ட் பண்ணுங்க அப்படி சொல்லிட்டு வந்து நிறைய வந்து லெட்டர் ரைட்டிங்லாம் வந்து கேட்பாங்க. அதெல்லாம் வந்து எது இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டு வந்து எல்லாமே இந்த பிடிஎஃப்பில் உங்களெல்லாம் வந்து பார்க்க முடியும். ஸோ அதனால இந்த பிடிஎஃப்பில் இருக்கிற கொஸ்டின்ஸ் நம்ம வந்து படிச்சிட்டோமா அப்படி சொல்லிட்டு நீங்கள் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இதில் ஒரு கொஸ்டின் கூடியும் வந்து விட்டுறாதீங்க. அப்படி விட்டிங்கன்னா உங்களுக்கு சென்டம் ஸ்கோர் வந்து கண்டிப்பாக வந்து வராது. ப்ரோ, நான் வந்து ஸ்லோ லேர்னராக இருக்கேன், என்னால் வந்து என்ன பண்ண முடியும், இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் படித்தா என்னால் பாஸ் ஆக முடியுமான்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக ஸ்லோ லேர்னர்ஸ் இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே படிச்சிங்க அப்படின்னா உங்களால் 70+ மார்க்கை வந்து கண்டிப்பாக ஸ்கோர் பண்ண முடியும். அதனால மறக்காமல் இந்த கொஸ்டின்ஸ்லாம் நீங்கள் வந்து படிச்சு வச்சுக்கோங்க. ஸோ நான் சொன்னேன்ல, லெட்டர் ரைட்டிங்கை இந்த மாதிரி தான் வந்து ஃபார்மேட் போடணும் அப்படி சொல்லிட்டு வந்து எல்லாமே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கு. அதனால இந்த பிடிஎஃபோட லிங்க் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் என்னோட டெலிகிராம் குரூப்லேயும் வாட்ஸ்அப் குரூப்லேயும் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ வாட்ஸ்அப் குரூப் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து இருக்குது, அப்புறம் டெலிகிராம் குரூப்லேயும் கீழே நான் கொடுத்துருக்கேன். அதனால இந்த பிடிஎஃபோட லிங்க் வந்து உங்களுக்கு டேரெக்டாக வந்து வேணும்னு நினச்சிங்கன்னா குரூப்பில் ஜாயின் பண்ணி நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அதனால மறக்காமல் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து போயட்லேருந்து கொஸ்டின் கேட்பாங்களா, அதாவது போயட்ரி கொஸ்டின்ஸு, அது வந்து என்னென்ன இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டு எல்லாமே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. உங்கள் புக்கில் வந்து மேபி ஆன்சர் கீ வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து நினச்சிங்கன்னா இந்த பிடிஎஃப்ல இருக்கிற ஆன்சர் கீ எடுக்க முடியும், நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து எழுதலாம். ஏன்னா இந்த ஆன்சர் கீ எல்லாமே கொஞ்சம் சிம்பிளான பாயிண்ட்ஸ் மாதிரி தான் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால உங்கள் ஆன்சர் கீ வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது அப்படின்னா இந்த பிடிஎஃப் நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு மார்க் வந்து போட தான் வந்து செய்வாங்க. சினானிம்ஸ் முக்கியமாக வந்து நமக்கு சினானிம்ஸ் வந்து ஒரு 2 மார்க் கேட்பாங்க, அப்புறம் வந்து ஆன்டனிம்ஸ் வந்து 2 மார்க் கேட்பாங்க. எனக்கு தெரிஞ்சு புக் பேக்கில் வந்து சினானிம்ஸ் கேட்குறதுக்கு பாசிபிலிட்டி கிடையாது. நம்ம வந்து இன்சைடு படித்து தான் வந்தாகணும். அதனால ஒரு யூனிட்டுக்கும் என்னென்ன சினானிம்ஸ்லாம் வந்து படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதனால இங்கே இருக்கிற சினானிம்ஸ் நீங்கள் வந்து கொஞ்சம் கூடியும் வந்து லீவ் பண்ணிடாதீங்க. ஜஸ்ட் ரீட் பண்ணுங்கள், உங்களுக்கே வந்து டீட்டெயிலாக வந்து புரியாமலாம் வந்து இருக்காது. ரொம்பவே வந்து சிம்பிளாக தான் வந்து கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும். மற்றபடி கிராமரு, ஸோ கிராமர்லாம் நம்ம கொஞ்சம் அதிகமாக வந்து பார்க்குற மாதிரி தான் இருக்குது. அப்புறம் அப்ரிவேஷன் வந்து கண்டிப்பாக வந்து கேட்பாங்க. இதில் இருக்கிற அப்ரிவேஷன் நீங்கள் வந்து படித்து தான் வந்தாகணும். டோட்டலி வந்து ஒரு 34 அப்ரிவேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் வந்து படிங்க, கண்டிப்பாக வந்து இதிலேருந்து வர்றதுக்கு பாசிபிலிட்டி அதிகமாகவே வந்து இருக்குது. மற்றபடி வந்து நீங்கள் கொஞ்சம் கிராமர் தான் வந்து பார்க்குற மாதிரி வந்து இருக்கும். கிராமரில் நமக்கு வந்து ஏகப்பட்ட கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. முக்கியமாக வந்து சிங்குலர் பூரர், அப்புறம் வந்து ப்ரெசன்ட் டென்ஸு, பாஸ்ட் டென்ஸு, ஃபியூச்சர் டென்ஸு எல்லாமே நமக்கு வந்து A to Z வந்து கேட்பாங்க. அதனால் நீங்கள் கிராமரில் கொஞ்சம் வந்து படித்து தான் வந்து ஆகணும். அதுவும் வந்து வே டு சக்ஸஸில் வந்து நல்லா தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. இருந்தாலும் கிராமரில் வந்து எது இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டு எல்லாமே நம்ம வந்து கொடுத்துருக்கோம். அதனால மறக்காமல் வந்து எதுவுமே நீங்கள் வந்து ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஃபிசிக்ஸு, சஃபிக்ஸ் எல்லாமே நமக்கு வந்து கேட்பாங்க. முக்கியமாக இடியம்ஸ்லேருந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வந்து கண்டிப்பாக நம்மளால் வந்து பார்க்க முடியும். இடியம்ஸ் டோட்டலி வந்து நம்ம எவ்வளோ கொடுத்துருக்கோம் அப்படின்னா 17 கொடுத்துருக்கோம். இதில் இருக்கிற நீங்கள் வந்து அப்படியே ரீட் பண்ணுங்கள், உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக வந்து புரியும். நான் சொன்ன மாதிரி இந்த பிடிஎஃபோட லிங்க் நான் வந்து என்னோட டெலிகிராம் குரூப்லேயும் வாட்ஸ்அப் குரூப்லேயும் நான் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதனால பிடிஎஃப் வந்து வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் அந்த குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணி பிடிஎஃபை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக எல்லாத்துக்கும் வந்து பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா இருக்க ஒரு மறக்காமல் வந்து லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த மாதிரி வந்து பப்ளிக் எக்ஸாம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பேப்பரு, அப்புறம் வந்து உங்களுக்கு ஸ்கூல் ரிலேட்டடான கேட்கப்பட்ட இன்ஃபர்மேஷன் அப்டேட்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் வந்து லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.